தெரியாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். தலைநகர் டெல்லியில் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை மாணவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வர்றாங்க. அவங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை செய்து வராங்க. காவல்துறையினர் இந்த மாணவர் போராட்டம் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடக்குமுறையையும் ஏவிட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் சென்னையில் நடந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக பலரும் நேரில் சென்று அவங்களுடைய ஆதரவுகளை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள், திமுக தரப்பிலிருந்து ஜூலி அவர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்பட்டதன் பேரில் ஒவ்வொருத்தரும் போய் மைக்க பிடிச்சி மாணவர்களுடைய இந்த போராட்டம் அப்படிங்கிறது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இதே போல தான் பிக் பாஸ் புகழ் தன்னை விஜய் ரசிகையாக காட்டிக்கொள்ளக்கூடிய சனம் செட்டி அவர்களும் மேடைக்கு போன இடத்துல அவங்க கிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாதியில மைக்க வாங்கினதாக அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நானா வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இங்க நடக்கக்கூடிய இந்த மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு போலி போராட்டம், பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக நடத்தப்படக்கூடிய போராட்டம். நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன் அந்த மேடையில்? நான் ஜனநாயகன் FDFS பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன், நான் வந்து ஒரு விஜய் ரசிகை அப்படின்னு தானே பேசினேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு இவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே பத்திரிகையாளர் சந்திப்புல சனம் செட்டி சொல்றாங்க, நான் ஒரு பப்ளிக்கா தான் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், இது டெமோக்ரஸியா? நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது மைக்க புடுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது உண்மையான ப்ரொட்டஸ்ட் கிடையாது. தளபதியோட ஜனநாயகன் திரைப்படத்தை FDFS பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக என்ன ஜோக்கர்னு சொல்றாங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, நான் ஜோக்கரா? ஒரு என்னுடைய ஆசைப்பட்ட ஒருத்தருடைய திரைப்படத்தை பார்த்துட்டு வந்தா நான் ஜோக்கர் ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லி சனம் செட்டி குமுறாங்க. ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க, நான் படத்தை போய் பார்த்தேங்க. சனம் செட்டி, நீங்க ஜனநாயகன் திரைப்படத்தை FDFS பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராடி காவல்துறையால அடக்குமுறைக்கு உள்ளாகி இதே காவல்துறை அதிகாரிகள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த மாணவர்களை மிரட்டி ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மாணவர்களை கைது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அப்ப FDFS பார்த்து விசில் அடிச்சு தியேட்டர்ல கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க உண்மையிலேயே போராட்டம் குணம் கொண்ட ஒரு போர் வாளா இருந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் விஜய் ரசிகர்களா இருந்தாலும் FDFS வந்து பார்க்கணும் அப்படின்னு இருந்தாலும், விஜயோடைய கடைசி திரைப்படம் அப்படின்னாலும், ஏன்னா FDFSக்கு அப்புறம் ஜனநாயகன் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் எங்கேயும் வந்து காட்சிகள் வந்து வெளியிட போறது இல்லையா? இதே ஜனநாயகன் திரைப்படம் என்னதான் மொக்க திரைப்படமா இருந்தாலும் அது ஒரு வாரத்துக்காவது தியேட்டர்ல ஓடும். நீங்க மெதுவாக கூட போய் பார்த்துருக்கலாம். அப்போ நம்ம முன்னுரிமை எதுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னா, இந்த நீட் போராட்டத்திற்கு, மாணவர்களுடைய போராட்டத்திற்கு முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க ஜனநாயகன் FDFS பார்த்துட்டு வந்தேன், நான் விஜய் ரசிகை அப்படின்னு, இன்னைக்கு விஜய் அவர்கள் தானே சீஃப் மினிஸ்டரா இருக்காரு, அதனால நம்ம ஜனநாயகனுக்கு போயிட்டு வந்தோம், FDFS பார்த்துட்டு வந்தோம், விஜய் ரசிகை அப்படின்னு நம்ம மேடையில சொல்லும் போது கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அப்படியே கரகோஷத்துல கை தட்டி, வா ஓ மை காட் இவங்க தளபதி ரசிகையா அப்படின்னு கொண்டாடி தீத்துருவாங்க அப்படின்னு பகல் கனவு கண்ட இந்த சனம் செட்டி தன்னை ஒரு பப்ளிக்காக முன்னிறுத்திக்காம விஜய் ரசிகையாக முன்னிறுத்தினது தான் அங்க இருந்தவர்களுக்கு சனம் செட்டி ஜோக்கரா தெரிவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. இதே நாம் தமிழர் கட்சியிலிருந்து இடும்பாவனம் கார்த்தி போறாரு. அவர் சீமானவர்களுடைய பெருமையையோ, நாம் தமிழர் கட்சியுடைய பெருமையையோ, நாம் தமிழர் கட்சி பண்ண போராட்டத்தையோ, சீமானவர்கள் இயக்கிய திரைப்படத்தையோ பற்றியெல்லாம் பேசல. உண்மையிலேயே மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும். இந்த போராட்டம் வெற்றி பெறணும்னா அதற்கு என்ன தீர்வு? இன்னும் அதிகபட்சமான மாணவர்கள் வந்து கூடணும். தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் வந்து அறவழியில் போராட்டத்தை, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி நம்ம முன்னெடுத்தோமோ அதே போல இந்த
போராட்டத்தை முன்னெடுத்து நீட்டுக்கு எதிரான விலக்க வாங்கணும்னு இருக்கிறவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சனம் செட்டி மட்டும் ஆடு புழுக்க போட்ட மாதிரி நான் தளபதி ரசிகை, ஜனநாயகன் FDFS பார்த்துட்டு வந்தேன், என்ன ஜோக்கர்னு சொல்றாங்க, நான் ஆசைப்பட்ட ஒரு நாயகனுடைய திரைப்படத்தை பார்த்தா நான் ஜோக்கர் ஆயிடுவேனா, வெற்றிமாறன் சார் கூட தான் அங்க உட்கார்ந்துருக்காரு, அவருடைய திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு அவரை யாராவது ஜோக்கர்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்போ அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? அதாவது சனம் செட்டி வெற்றிமாறனுடைய திரைப்படத்திற்கும் விஜய் அவர்களுடைய திரைப்படத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெற்றிமாறன் எடுக்கக்கூடிய படங்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கும். ஆனா விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படம்ல கிரிஞ்சு தான் இருக்கும். அதுவும் இந்த ஒட்டுமொத்த ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படமும் கிரிஞ்சி எலமெண்ட்ஸால நிரப்பப்பட்டது. அதுலயும் ஒரு சீன் எல்லாம் வில்லன் பிரகாஷ்ராஜோட வீட்டுக்கு இதே விஜய் அவர்கள் போயிருப்பாரு. அங்க ஒரு எம்ஜிஆருடைய புகைப்படம் இருக்கும், அப்படியே ஒரு சாட்டையும் இருக்கும். அப்படியே அவர் பார்ப்பாரு எம்ஜிஆருடைய புகைப்படத்தை, அந்த சாட்டை வந்து அப்படியே கீழே விழுந்துரும். தங்கமே தளபதி அப்படின்னு எம்ஜிஆரே அந்த சாட்டையை வந்து விஜய்கிட்ட கொடுத்துருவாரு. அந்த சாட்டையை எடுத்துட்டு வந்துட்டு பிரகாஷ்ராஜை பார்த்து பல்ல கடிச்சுக்கிட்டு விஜய் ஒரு டயலாக் ஒன்று பேசுவார் பாருங்க, அம்பேத்கரோட சட்டத்தை வந்து நீ ஃபாலோ பண்ணலன்னா டிவிக்கு வட சட்டம் பாயும் அப்படின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க பிரகாஷ்ராஜ சாட்டை எடுத்து. என்ன கன்றாவிடாது, இந்த திரைப்படத்தை நீ போய் FDFS பார்த்துட்டு வந்ததை நீ வந்து இந்த மேடையில் சொல்லுவதற்கான காரணம் என்ன? இதுதான் உண்மையான பொலிட்டிக்கல் அஜெண்டா. அப்ப விஜயையும் ஜனநாயகன் திரைப்படத்தையும் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணது நீ தான். அதனால தான் மைக்க பிடிஞ்சு உன்னை அனுப்பி உன்னை ஜோக்கர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த சனம் செட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னா பப்ளிசிட்டி வேணும். அதுக்கு தன்னை விஜய் ரசிகையா போர்ட்ரே பண்றது, ஜனநாயகன் திரைப்படத்துக்கு போறது, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கிற இடத்துல போயிட்டு நான் விஜய் ரசிகை, ஜனநாயகன் படம் பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இங்க எத்தனை CJP இருக்கீங்க? யார் நீ? நீங்கள் என்ன டீச்சரா? அட்டண்டன்ஸ் எடுக்கிறியா? இங்கே எத்தனை CJP இருக்கீங்க? எத்தனை TVK இருக்கீங்க? எத்தனை DMK இருக்கீங்க? எத்தனை நாம் தமிழர் இருக்கீங்க? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மிரட்டுற தோணியில் அங்கே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஒரு மாணவர்கள் போராட்டத்துக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் கூட இந்த சனம் செட்டிக்கு இல்லை. மாணவர்களுடைய போராட்டத்தை உன்னோட பப்ளிசிட்டிக்கு மிஸ்யூஸ் பண்ணி எப்படியாவது வந்து விஜயோட கவனத்தை ஈர்க்கணும், விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் எப்படியாவது நம்ம வந்து ஒரு போஸ்டிங் வாங்கிடணும், மினிமம் நடக்கவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் ஒரு MLA சீட்டாவது வாங்கிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சனம் செட்டி கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பப்ளிசிட்டிக்காக இப்படி ஒரு ஸ்டண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு இந்த நடக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டமே ஒரு போலி போராட்டம் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல பதிவு பண்ணிட்டு போறதெல்லாம் தமிழக மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக எழுச்சியோடு போராடக்கூடியதை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான செயல். பேசுறதுக்கு சுதந்திரம் கொடுக்காத இவங்க சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. இதோட போலி ப்ரொடெஸ்ட். நான் சொல்றேன் கேளுங்க. அதுவும் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க சனம் செட்டி கிட்ட, மாணவர்களை வந்து அடிச்சிருக்காங்க காவல்துறை, மாணவர்களை எங்க அடிச்சாங்க, எங்க அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது. அப்போ ஆளுகிற அரசாங்கத்திற்கு ஆதரவாக விஜய்க்கு சொம்பு தூக்கியாக நீ போய் அங்கே நின்றுக்கிட்டு மாணவர்களெல்லாம் ஒன்றும் அடிக்கலை, மாணவர்களெல்லாம் ஒன்றும் துன்புறுத்தலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற அப்படின்னா என்ன மாணவர் அடிச்சாங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க? என்னப்பா அது? ஆளுங்கட்சிக்கு ஆதரவா, விஜய்க்கு ஆதரவா, விஜயோட சொம்பா, விஜய் ரசிகையா வந்து நின்றுக்கிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப மைக்கை பிடிங்கிட்டு தான் துரத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆரத்தி எடுத்து வந்து அம்மா நீ சூப்பராக பேசிட்ட அப்படின்னு சொல்லி உன்னை வரவேற்பாங்களா? சரி, மக்களாகிய நீங்கள் நான் ஒரு பிக் பாஸ் பிரபலம், நான் ஒரு விஜய் ரசிகை அப்படின்னு சொல்லி இந்த சனம் செட்டி மாணவர்களுடைய போராட்டத்துக்கு போய் மொக்க வாங்கிட்டு வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.